நவ கிரகங்களை அறிவோம். ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 2026ஆம் வருடம் நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். 13/11/2026 அன்று ராகு மகர ராசிக்கும் கேது கடகராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். தற்போது முதல் அடுத்த 1.5 வருஷம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சர்ப்ப கிரகங்களால் பலன்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிழல் கிரகங்கள், சொந்த வீடு இல்லாத கிரகங்கள்னா இந்த ராகு கேது தான். எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அந்த வீட்டினுடைய பலனை அப்படியே வழங்கக்கூடியவர்கள். கடந்த 3 வருஷமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலிருந்து 2ஆம் இடம் ஜென்மராசி, பல நன்மைகள், பல வழிகளில் பண சம்பாதிப்பு. 3வது வீட்டிலும் ஜென்மராசியிலும் கேது வரும்போது பார்த்தீங்கன்னா, பணம் 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 என்று நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க. அதிக பணம் சம்பாதிச்சிருக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசி என்பதுக்கு உண்டு. இது வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அரசு துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, முதலாளியாக இருப்பவர்களுக்கும் சரி, நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதிகமான பண வரத்து கடந்த 3 ஆண்டு காலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பீங்க. அது மற்றபடி எப்படியோ குடும்பத்தில் திருமணமானவர்கள் கணவன் மனைக்குள், குடும்ப உறவுகளுக்குள் அது எப்படியோ, ஆனால் பணம் சார்ந்த விஷயங்களில் சிம்மராசி என்பவர்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பீங்க. வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போது முதல் அடுத்த 1.5 வருஷம் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், வருமான வரி செலுத்தணும், அந்தளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அரசுக்கு தெரியாமல் வருமான வரி ஏமாற்றக்கூடாது. டான்னு வருமான வரி செலுத்தி ரசீது வாங்கி வச்சிங்க. ஏன்னா வருமான வரி சார்ந்த பிரச்சனைகள் சிம்மராசி என்பதற்கு தற்போது முதல்ல வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சிம்மராசிக்கு 6வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா ராகு அடுத்த 1.5 வருஷம் செல்வார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் ராகு செல்லும்போது கடந்த 3 வருஷம் கை நிறையா பணம் சம்பாதிச்சேன், அதிக அளவு லாபம் வந்துச்சு, கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதலாக நான் அதிகாரமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், முதலாளியாக இருந்தேன், நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தேன், ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்தேன், அந்த அளவுக்கு என்னுடைய தொழில் நல்லா பிரமாதமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது கடந்த 3 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா பிரமாதமாக இருந்துச்சு, நல்லா பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அப்படியே தலைகீழ மாறும். அடுத்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷமாக வேலையே இல்லை, வருமானமே இல்லை, சம்பாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். தொழிலை ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போலிருந்து அந்த தொழில் தொடங்குவதற்கான முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே தொழிலை தொடங்கிக்கலாம். தொழில் அமையும், வேலை அமையும், நல்ல பணம் சம்பாதிக்கலாம், வருமானம் அமையும். கடந்த 3 வருஷம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பணம் பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அதை நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்துங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் வீட்டிலேயே உட்காரக்கூடிய சூழ்நிலை கூட சிம்ம ராசி என்பதுக்கு ஏற்படுத்திடும். ஏன்னா கடந்த 3 வருஷம் ஓயாமல் நிற்காமல் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்திருப்பீங்க, பணம் சம்பாதித்து கொண்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெலாம் அடுத்த 1.5 வருஷம் வீட்டிலேயே கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் 6ஆம் வீட்டில் செல்லக்கூடிய ராகு ஏற்படுத்திடுவோம். கடந்த 3 வருஷமாக நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு வேலையே இல்லை, வருமானமே இல்லை, உடல் ஆரோக்கியம் நன்றாக இல்லை, அடிக்கடி மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதாவது உடம்புல இனிமேல் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மருந்து மாத்திரை சாப்பிட்டு
எந்திரிச்சு நடந்து ஓடுவீங்க. உடல் உற்சாகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அடுத்த 1.5 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ராகு 6ஆம் இடம் வரப்போகிறார். ஒரே இடத்துல 2-3 வருஷம் வேலை பார்த்தவர்கள், ஒரே கம்பெனியில் அல்லது அரசு துறையாக இருந்தால் ஒரே இடத்துல 2-3 வருஷம் வேலை பார்த்தவர்கள், இப்போ வந்து பதவி உயர்வு காரணமாக அல்லது புதிய ஆட்கள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இடம் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 6வது வீட்டிலே ராகு செல்லும்போது செய்வனை, மாய மந்திரம், இந்திரம், எதிரிகளால் வீண் பழி பாவங்களுக்கு ஆளாவீங்க. இந்த அரசு வேலை அதிகாரமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது பதவியில் அதிகாரமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வந்து போட்டி பொறாமல் அதிகமாக இருக்கும். உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்னு எதிரிகளால் வீண் பழிபாவம் சுமத்தி உங்கள் மேலே கெட்ட பெயரை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நிலம் சொத்துக்கள் வழியில் இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக நிவர்த்தி ஆகும். அதாவது நோய் தீரும், கேஸு நீங்கும், வேலை கிடைக்கும், வருமானம் சம்பாத்தியம் இந்த காலகட்டத்தில் உயரும். அதாவது கடந்த 3 வருஷம் உங்களுக்கு இல்லாமல் இருப்பது இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த 3 வருஷம் நன்றாக அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷம் அனுபவ குறைபாடு ஏற்படும். சிம்ம ராசிக்கு 12வது வீட்டிலே கேது வருகிறார். பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12வது வீட்டிலே கேது வரும்போது ஒரே மனக்குழப்பமாக இருக்கும், நிம்மதி இருக்காது. வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மீண்டும் சொந்த இடத்துக்கு உள்ளூருக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். 12வது வீட்டில் கேது செல்லும்போது தம்பதியருக்குள் ஒற்றுமை குறையும். ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போக விரய மோட்சஸ்தானம். தாம்பத்திய சுகம் குறையும். தம்பதியருக்குள் அடிக்கடி சண்டை கட்டிக்குவீங்க. ஆனால் கை காலில் முட்டி மூட்டி எலும்புகள், கால் பாதங்களில் கொப்பளம், கட்டி, இந்த மாதிரி இடுப்பு வலி, எலும்புகள்லாம் வலி வேதனை கொடுக்கும். 12வது வீட்டில் கேது வரும்போது எந்திரிச்சு நடந்தால் கை கால்லாம் சட்டக்கு சட்டக்குங்க. அந்த அளவுக்கு முட்டி மூட்டி எலும்புலாம் ஒரு பிரச்சனையை உண்டாகக்கூடிய அமைப்பில் சிம்மராசி என்பதுக்கு இருக்கும். இரவு படுத்திங்கன்னா நல்லா தூங்க முடியாது, கெட்ட கெட்ட கனவாக வரும், நல்லா உறங்க முடியாது, நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசி என்பதுக்கு 12வது வீட்டிலே கேது வந்து ஏற்படுத்த போகிறார். இது வந்து இப்பையிலிருந்து இந்த கால நேரத்திலிருந்து அடுத்த 1.5 வருஷம் சிம்மராசி என்பதுக்கு கேதுவால் ஏற்பட போகிறது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், சாமி ஆடுபவர்கள், குறி சொல்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக குருக்கள், இந்த மாதிரி ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகளும் வளர்ச்சிகளையும் சிம்மராசி என்பதுக்கு கொடுக்க போகிறது. திருமணம் ஆனவர்கள், தம்பதியர்கள் குடும்ப வாழ்வை வெறுத்து சிலர் வந்து கோயிலுக்கு போகிறேன், வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்கியிருக்கிறேன் அப்படின்னு குடும்ப தாம்பத்திய வாழ்வை வெறுத்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்பும் சிம்ம ராசி என்பதுக்கு இந்த கேது 12வது வீட்டில் அமரும் போது அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஏற்படுத்தி விடும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.